யூரோப்க்கு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணலன்னா எப்படி? யூரோப்பில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொன்னாங்க, செஃபோரா காஸ்மெட்டிக்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராக் ஸ்ட்ரீட்ஸில் வந்து சுற்றிட்டு இருக்கும்போது செஃபோரா காஸ்மெட்டிக்ஸ் வந்து நான் பார்த்தேன். சரி உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம், ப்ரைஸஸ்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் செக் பண்ணேன். செஃபோரா பிராண்ட் மட்டும் இல்லை, நிறைய பிராண்ட் வச்சுருந்தாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தா செஃபோரா பிராண்ட் மட்டும் தான் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நம்ம சும்மா இருப்போமா, உடனே ஃபோன் எடுத்து பார்த்து கம்பேரிசன் பண்ணேன். துபாயில் என்ன ப்ரைஸில் இருக்குது ஆன்லைனில், இங்கே என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். ஒரு 15 திரம்ஸ் வந்து இங்கே கம்மியாக இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி. ரொம்ப நாளாகவே செஃபோராவில் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். பட் வந்து ப்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். பட் இந்த தடவை நான் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினேன். பட் ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ கம்மிலாம் கிடையாது, கொஞ்சம் ஜாஸ்தி தான். இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், ஒரு டப்பாவில் கூட கொடுக்கலங்க, அப்படியே கையில் கொடுத்து அமுச்சிட்டாங்க. பட் வாங்கினது கண்டிப்பாக ஒர்த்து. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸ்மட்ஜ் ஆகலை, ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ப்ராக் பற்றி லென்த்தி வீடியோ போட்டிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.